வணக்கம் மக்களே, இன்றைக்கி சஸ்பீசியஸ் பார்ட்னோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ கிட்ட லவ் சொல்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுமே லைஃப்பில் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஹீரோயினும் விடாமல் ஹீரோ முன்னாடி போய் நின்றுட்டு இதை வந்துட்டு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹீரோ என்னது அப்படின்னு சொல்லி கேட்டால், உனக்கு தான் தூங்குற பிரச்சனை இருக்குல்ல, அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குற்றவாளி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு விசில் சவுண்டு கொடுத்தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அன்றைக்கி நைட்டும் கேட்டுச்சு, அதே மாதிரி கோர்ட்லேயும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதை சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. ஹீரோவும் வீட்டுக்கு போய் அது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. அவரும் நிறையா இடத்துல தேடி பார்க்குறாரு, நிறையா புக்ஸில் பார்க்குறாரு, நிறையா சாங்ஸ் கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அது என்ன சவுண்டுன்னு மட்டும் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ திரும்பவும் உங்களுக்கு அந்த விசில் சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அந்த சீரியல் கில்லர் ஹீரோனை துரத்திட்டு வரான். ஹீரோயினும் வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்துகிட்டே இருக்கான். ஹீரோயின் அவசரமாக வீட்டுக்குள்ளே போய் பாஸ்வேர்டெலாம் போட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அவன் அப்படியே வந்துகிட்டே இருக்கான். திடீர்னு முழிச்சு பார்த்தா இதெல்லாம் ஹீரோயினோட கனவு. திரும்பவும் ஹீரோயின் வீட்டை யாரோ தட்டுற மாதிரி ஹீரோயினுக்கு சவுண்ட் கேட்குது. யாரா அது கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் மெதுவாக போய் அந்த கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. வெளில யாருன்னு பார்த்தா நம்ம இறந்து போனார் இல்லையா பாய் ஃப்ரெண்ட், அவரோட அப்பா தான் நின்றுட்டுருக்காரு. அவர் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோயினை பயங்கரமாக மிரட்டுறாரு. என் பையன் செத்த இடத்துல எப்படி உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. ஹீரோயின் நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட அப்பாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களை மாதிரி உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னோடய லாஸ்ட் கேஸை கூட நான் முடிக்காமல் வந்துட்டேன். கண்டிப்பாக என்னோடய லாஸ்ட் கேஸை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்து அவர் சொல்லிட்டுருக்காரு. ஹீரோ தான் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டார் இல்லையா, அதனாலே இப்போ லாயராக போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறாரு. அவனோட ஃப்ரெண்டும் அங்கே தான் இருப்பான் போல். வரவேற்கிறேன்ற பேரில் லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோவும் லூஸு மாதிரி பண்ணாதடா அப்பாடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ என்கிட்ட பேசிடுவேன், ஏன்னா உன்னோட ரூம் இங்கே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் என்னோடய ரூமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த கேஸை நான் எப்படியாவது முடிச்சே ஆகணும், நானே போய் ஹீரோயின்ட்ட பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு லாயராக இருந்தேன்னா கண்டிப்பாக போய் பேசியிருப்பேன், ஆனால் நீ பண்ணுவியான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் சரி நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்ட்டு நான் நல்ல விதமாக பேசிட்டேன்னு மட்டும் எதிர்பார்க்காத, நான் உன்ட்ட பேசலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சொல்கிறான், நீ என்கிட்ட பேசுவோம் மச்சான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அந்த சாங் எங்கேயாவது கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினோட எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவள் அப்படியே ஹீரோயின் நின்று முறைச்சிட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் அந்த சீரியல் கில்லரை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த சீரியல் கில்லர் கத்தியை தூக்கி போட்டிருப்பான்ல ஒரு பிளேஸ், அந்த பிளேஸுக்கு போய் பார்த்துட்ருக்காங்க. இங்கே தான் அந்த சீரியல் கில்லர் கத்தியை தூக்கி போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. சடனாக அந்த பக்கம் யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஹீரோயின் ரொம்பவும் பயந்துடுறாங்க. ஒருவேளை அந்த சீரியல் கில்லராக தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருக்காங்க. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வராரு. அதை பார்த்து அப்படியே ஹீரோயின் கீழே உட்காந்துடுறாங்க. ஹீரோவை பிடிச்சி கற்றுன்னு கத்துறாங்க. சொல்லிட்டு வரமாட்டியா, இப்படி தான் வருவியா, வந்து பயன்படுத்துவியா, அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஆமாம் நான் தான் வரேன் போகிற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எந்திரிக்கலான்னு போகும்போது அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோ தான் கை கொடுக்குறாரு. ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ பொசுக்குன்னு கை விட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் நடந்துகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அந்த சீரியல் கில்லர் எப்படி இருப்பான் சொல்லு, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் தான் அவனை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ நீ அவனை பார்த்ததே இல்லையா, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த விசில் சவுண்ட் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ திரும்பவும் அந்த சவுண்டை பற்றி மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினும் அவங்களோட படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை அப்படியே தூரத்தில் எங்கேயாவது பார்த்தா அப்படியே ரசிச்சுக்கிறது, திரும்பவும் அப்படியே ஹீரோவை அடுத்த நாள் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறையா மாதங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ஹீரோனும் ஒன் சைடாக மட்டும்தான் ஹீரோவை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சாங்கும் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாள் போயிடுது. எப்படி அப்படின்னா 2 இயர்ஸ் போயிடுது. நம்ம ஹீரோயின் சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பேனர் வச்சுருப்பாங்க இல்லையா, அது ஒருத்தர் கட்டிகிட்ருக்காரு. ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு யாரா அது அப்படின்னு பார்த்தா அது அந்த சீரியல் கில்லர் தான். அவன் அப்படியே அந்த பேனரை பார்த்துட்டு ஹீரோட நம்பரை மட்டும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிறான். அப்போது ஹீரோவுக்கு ஒரு கேஸ் வருது. அது என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு அம்மாவும் ஒரு பையனும் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் பையன் யாரையும் போட்டு அடிக்கலை, நானும் அப்பாலஜிஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா இவன் தான் அவங்கள போட்டு அடிச்சிருக்கான். இது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இன்றைக்கி அவன் திருடுவான், நாளைக்கு யாரையாவது கொலை பண்ணுவான்,
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க 2 பேத்துக்கும் நல்லா அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்றாரு. அப்போ நம்ம ஹீரோவோட சீனியர் அவரை பிடிச்சி திட்டுன்னு திட்டிருக்காரு. நீ ஒன்றும் இப்போ ப்ராசிக்யூட்டர் கிடையாது, லாயர். உன்கிட்ட வரவங்க கெட்டவங்களா இருந்தாலும் நீ காப்பாற்றி தான் ஆகணும். அதுதான் ஒரு லாயரோட கடமை. அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி ஹீரோ திட்டி அமுச்சு விட்றாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே சோகமாக வந்து ஒரு ப்ராசிக்யூட்டராக வேலை பண்ண ரூமாக பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் கூட வேலை பார்த்துருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்றாரு, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்காரு. அவன் என்னடானா எனக்கு வேலை இருக்குது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமுச்சு விட்டுறான். நம்ம ஹீரோவும் என்னடா பண்ணுறது வர முடியாதுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக நடந்து போயிட்டுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் சாப்பிட போகிறாரு. அப்போ கரெக்டாக அவரும் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ப்ராசிக்யூட்டராக இருந்தப்போ லாயரை திட்டிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்களே லாயர் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா ஹீரோ தண்ணி அடிச்சுட்டு லாயர்லாம் நல்லவங்களே கிடையாது, லாயர் காசு வாங்கிட்டு கேஸை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாயரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு தான் சமாளிக்கிறாரு, இல்லை அவன் அப்படி சொல்லலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ கூட வேலை பார்க்குறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்தேன், ஆனால் பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஹீரோவும் என்னாலாம் பழகிக்க முடியாது, நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து உட்கார்றாரு. அவங்க வந்து உட்கார்ந்ததுமே ஹீரோ சாப்பிடாம கூட அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. அப்படியே ஹீரோவோ வெளில சோகமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போ தான் நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் அங்கே தான் இருக்காங்க இல்லையா, ஸோ ஹீரோயின் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு கோட்டுக்கு இப்படி தான் வருவியா, ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் எல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாச்சி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கேஸை வாதாடிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோ வந்து உட்கார்ந்ததுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அதனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இவரானார் என் கட்சிக்காரர் தான் குற்றவாளி, அவர் தான் தப்பு பண்ணாருன்னு சொல்லிடுறாங்க. சுற்றி இருக்கவங்களும் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் உடனே இல்லை அவர் நல்லவர், அவர் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. ஹீரோவை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கை வச்சு மறைச்சிட்டு அப்படியே ஓடிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ தான் வாதாடிட்டு இருக்காரு. அது அப்படியே ஜன்னல் வழியாக நம்ம ஹீரோயின் வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்கே வராரு. அவர் என்னடா அவன் இந்த போஸ்ட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே போஸ்ட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அந்த போஸ்ட்டை மட்டும் நீங்கள் நிமிஷம் பாருங்களேன். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன ஹீரோவை சைட் அடிச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோனும் நானா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹீரோ வரான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே வராரு. அவனும் பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் அப்படியே பேசாமே ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினும் அப்படியே சோகமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஓடி வரும்போது அவங்களோட ஸ்லிப்பர் பிஞ்சு போயிருக்கும். அப்படியே ஸ்லிப்பர் கடையை பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு சடனாக ஒரு கால் வருது. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு நியூ கிளைண்ட் கிடச்சிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் இந்த செப்பல் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இப்போ தானே கொடுத்தா, இப்படியே கொண்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஆடு தானாக வருது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே உட்காந்துருக்கா. ஹீரோயின் அப்படியே போயிட்டு இந்த ஸ்லிப்பர் எனக்கு கரெக்டாக இருக்கும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஸ்லிப்பர் அந்த கடையில் தான் இருக்குது, நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கிளைண்ட்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்டை நீங்கள் எப்படி கொலை பண்ணீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை வெளியெடுக்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொருத்தன் கத்தியோடு உள்ளே வந்து உட்காந்துடுறான். இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு கிளைண்ட் வந்திருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி ஹீரோயின் அப்படியே வேண்டிகிட்டே இருக்காங்க, இன்றைக்கி வரவனாவது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்காங்க. இந்த ரூம்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவனும் கரெக்டாக வரான். ஹீரோயின் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இது என்ன கேஸ் அப்படின்னா, இவன் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் அந்த பொண்ணை பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருக்கான், கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருக்கான். அப்புறம் சடனாக கொஞ்ச நாள் இல்லாமல் அந்த பொண்ணு ரீசெண்டாக ஒரு நாள் பார்க்குறான். சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொண்ணு தெரியாமல் பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவனும் கீழே விழுந்துடுறா, கை காலெலாம் ஃப்ராக்சர் ஆகிடுது. அப்படியே அந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. எங்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி தான். அவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வேணான்னு சொல்லியும் அவன் என் பின்னாடியே துரத்திட்டு இருக்கான், இது ஒரு மாதிரி எனக்கு மென்டல் ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறாங்க. கேஸும் கோர்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணுக்காக நம்ம ஹீரோவும் அந்த பையனுக்காக நம்ம ஹீரோயினும் வாதாடுறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சேரெல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணால் அந்த பையனுக்கு அடிபட்டுருச்சு, இதனால் அவங்க அப்பாலஜிஸ் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது தற்செயலாக நடந்த ஒரு செயல், அந்த பொண்ணால் அவனுக்கு எதுவும் ஆகலை, அவன் தான் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறது மோசமான செயல்னு சொல்கிறாங்க. ஹீரோ உடனே யோசிச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை அவன் நம்மளை தான் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் லவ்ன்ற பேரில் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் மனசுக்குள்ளே கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க, அவன் நம்மளை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் அந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸும் அதோட அப்படியே முடியுது. வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு.
அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னால் நீ என் பேர் சொல்லி தானே கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அப்போ எனக்கு ட்ரைனியாக இருந்தீங்க, அதுவும் வேறு 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பொண்ணு பையன் கூட ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீ இனிமேல் அந்த பொண்ணை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வருது. அந்த பொண்ணு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றா. ஹீரோயினும் இனிமேல் அந்த பொண்ணை நீ மீட் பண்ணக்கூடாது, இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறான். 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அவன் அங்கேருந்து போகல. அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. கடைசி தடவையாக பார்க்குறான், எப்படி அவன் சிரிச்சிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வந்தது இல்லையா, அதையும் அப்போ ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவன் ஹீரோயின் காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுறான். ஹீரோயினும் ஹீரோ கால் பண்ணி அந்த பொண்ணோட அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியும் ஹீரோ நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் அவன் அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ அப்போ கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோன்னு சொல்கிறாங்க, கடைசி தடவை பார்க்கும்போது எப்படி அவன் அப்படி சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அதே சமயம் அவனும் அந்த பொண்ணை துரத்திட்டு அந்த பொண்ணோட வீடு வரைக்கும் போயிடுறான். அந்த பொண்ணு ஃபோனை வெளியே போட்டு அப்படியே உள்ளே போய் கதை சாத்திக்கிறா. கரெக்டாக அதே சமயம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பிளேஸ்க்கு வராங்க. ஹீரோயின் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அவன் கதவுக்கிட்டே நின்றுட்டு உள்ளே போயிடுறான். ஹீரோயினும் அவசரமாக மேலே போகிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறா. இவனும் வெளியே இருந்து பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். நீ கதவை தர உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஸ்லிப்பரை கட்டி அடிக்கலான்னு போகிறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாரு. அவன் ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அவனை அடித்து அப்படியே படுக்க வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே அதை ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே சோகமாக உட்காந்துருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஸ்லிப்பரை கொடுக்குறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க எல்லாமே ஏன் தப்பு தான், நான் தான் அவனுக்காக வாதாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இல்லை உன்னால தான் இப்போ நம்ம அவனை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஆதரவாக ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்லியும் பின்னாடி துரத்தி லவ் பண்ணி வர வைக்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ இறங்கிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காத, நீயும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அப்படியே மேலே போயிடுறாங்க. ஆனால் மேலே போயிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களோட ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க. அப்போ அவங்களுக்காக அங்கே ஒரு கிஃப்ட் வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோயினுக்காக அதில் நியூ ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. மேலே அப்படியே ஒன்று எழுதியிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நீ என்னை பிடிக்கணும்னு நினச்சேன்னா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் யாரோ எழுதியிருக்காங்க. அப்படியே ஹீரோயின் ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா பை பாய்.